பிரிவது என்பது ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று செப்பரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் டைவர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ரொம்ப நல்ல மனுஷன். அந்த துறையில் வந்து யாரை வேணாலும் குற்றச்சாட்டு சொல்லலாம், இவர் மேலே சொல்ல முடியாது. ஆனால் மனைவி எதிர்பார்க்கும் சில விஷயங்கள் மேபி பல ஆண்டு காலமாக தீர்க்க முடியாமல், ஃபுல்ஃபில் செய்ய முடியாமல், ஷரியத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் கணவனோட வாழ விருப்பம் இல்லை, வெளியேற விரும்பினால் கணவன் அவரை தடுக்கக்கூடாது. இஸ்லாமிய முறைப்படி அவங்க ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கையில் வாழ்ந்திருக்காங்க. இஸ்லாமிய முறைப்படி தான் விவாகரத்தும் பெற வேண்டும். கணவன் வந்து தலாக் சொல்கிறது தடுக்கிறதுக்கு அந்த பெண்களுக்கு உரிமை இருக்குது. ஓடி போய் வாயை அடைச்சிக்கலாம், வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடக்கூடாது அந்த வார்த்தைன்னு வாயை அடைக்கிற அவ்வளோ தூரத்துக்கு பெண்கள் உரிமை இருக்குது. 2வது தலாக் முடித்த பிறகு இல்லை சேர்ந்து வரல, 3வது தலாக் கொடுத்து 30 நாள் வச்சுட்டு அந்த பெண்ணை அனுப்பிடும். அந்த பெண்ணை அனுப்புகிற பொழுது சின்ன பின்னமாக்கி ஒன்றும் இல்லாமலாம் அனுப்பக்கூடாது. இதா காலம் அவங்களுடைய உரிமை. ப்ளஸ் இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் 7 விதமான டைவர்சஸ் இருக்குது. அலங்கரிச்சுக்கிட்டு பெரிய லெவலில் போய் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு மற்ற ஆண்களோட சேர்ந்துட்டு என்ன அந்த காரியத்தில் ஈடுபடும். அவங்க உடலில் அந்த ஆணுடைய டிஎன்ஏ 4 மாதம் 10 நாள் வரைக்கும் எப்படி இருக்குமா. ஸோ சயின்டிஃபிக்காக ஒன்று இப்போ தான் வந்துட்டு இருக்கு. விவாகரத்து ஏற்படும் பொழுது பெண்கள் மனசில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கு இல்லையா, எக்கச்சக்கமான பாதிப்பு. லாஸ்ட் இயர் வந்து ரிப்போர்ட் காட்டுது, பல தம்பதிகள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உடல் உறவு செய்கிறாங்களாம். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இஸ்லாமிய முறையில் திருமணம் என்பது ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம். 2 பேருக்கும் முடியல அப்படின்றபோது அதே கான்ட்ராக்ட் மூலமாக வெளியே வந்துடலாம். நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தன்னோர தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது வழக்கறிஞர் அம்ஜத் கான் அவர்கள். இசையமைப்பாளர் AR ரகுமான் அவருடைய மனைவி சாய்ரா பானு அவர்களுடைய விவாகரத்து தான் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல ஆக்கிரமிப்பு பண்ண செய்தியாக இருக்குது. நம்ம அவங்க பிரைவசிகளை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. பட் அதே நேரத்தில் இந்த விவாகரத்து அப்படின்ற விஷயம் வந்து ஒரு விவாத பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்க முடியுது. நீங்க இந்த இருவருடைய விவாகரத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? மிகவும் ஃபெமிலியரான ஒரு விஐபியுடைய பெயரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அவர்களே வந்து முன் வந்து மீடியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் நம்ம பேசுகிறோம். இல்லைனா வந்து இது பர்சனல் மேட்டர்ஸ், யாருடைய தனிநபர் இந்த குடும்ப வழக்குகளில் வந்து பேசுகிறதுன்றது ஒரு சட்டத்துக்கு சரியாக இருக்காது. அது ஏன்னா கோர்ட்லேயும் பார்த்திங்கன்னா கூட ஃபேமிலி கோர்ட்ஸ்லாம் பார்ட்டிஸுடைய பேரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்களே வந்து முன் வந்து வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து 2 விதமாக நான் பார்க்குறேன். அவங்க வந்து யூஸ் செய்த வார்த்தை வந்து விவாகரத்தை துவங்கி உள்ளார் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இன்னும் சில பத்திரிகைகளில் வந்து இன்னும் சில மீடியாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செப்பரேட்டடுன்றாங்க. பிரிவது என்பது 2 விதமாக இருக்குது. ஒன்று செப்பரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் டைவர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட் நம்ம அதில் ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்துடணும். ஸோ செப்பரேட்டட் அப்படின்னா பிரிஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். சட்ட ரீதியாக விவாகரத்து பெறுவது என்பது தான் டைவர்ஸ். விவாகரத்துன்ற வார்த்தை வந்தால் தான் டைவர்ஸ். ஸோ இவங்க வந்து அது இனிஷியேட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முழுமையாக அது முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ நபருக்கு நடக்குது. அவரும் மனிதன் தானே, அவங்களுக்கும் அந்த எமோஷனல்ஸ் வேல்யூஸ் இருக்குது. நல்ல வெல் செட்டில்டு பீப்புள்ஸ் மத்தியிலையும் வந்து டிஸ்பியூட் இருக்குதுன்றது வெளிப்படையாக தெரியுது. ஓகே, அவங்களும் மனிதர்கள் தான், அவங்க குடும்பத்துலேயும் வந்து எமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம். மேரேஜ் இஸ் ஃபுல் ஆஃப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு திருமண வாழ்க்கையை வந்து பணம் தான் நிர்ணயிக்கும் அப்படின்னு சொன்னால் அது சரியான கருத்து அல்ல. ஒரு கணவன் மனைவி உறவை வந்து பெண்ணுடைய அழகு தான் நிர்ணயிக்கும், அதுதான் ஒரு பேராமீட்டர்னால் அதுவும் இல்லை. கணவனுடைய சம்பாதிப்பு மட்டும்தான் ஒரு சோர்ஸ் ஆஃப் லிவிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஒரு திருமண வாழ்வில் இட்ஸ் ஃபுல் ஆஃப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். யாருடைய ரோல்ஸ் அண்ட் யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சில பேருடைய கடமை, சில பேருடைய உரிமை, மற்றவருடைய உரிமை. கணவனுடைய கடமை, மனைவியுடைய உரிமை. சில விஷயங்களில் மனைவியுடைய கடமை, கணவனுடைய உரிமை. இதை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு பெண்மணி பல ஆண்டு காலம் அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை அவர் பூர்த்தி செய்யாமல் இருக்கலாம். செல்வாக்கு படைத்தவர் தான், நல்ல மனிதர் தான், ரொம்ப இயல்பான ரொம்ப நல்ல மனுஷன். அதை வந்து அவரை வந்து அந்த துறையில் வந்து யாரை வேணாலும் குற்றச்சாட்டு சொல்லலாம், இவர் மேலே சொல்ல முடியாது. ரொம்ப சிறந்த நபர்,
ஏழைகளுக்கு உதவுபவர், குழந்தைகளுக்கு உதவுபவர், எல்லா ஆஸ்பெக்ட்லேயும். ஆனால் மனைவி எதிர்பார்க்கும் சில விஷயங்கள் அது என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. இட் டிஃபர்ஸ். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இது இருந்துடாது. இது டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு மேபி பல ஆண்டு காலமாக தீர்க்க முடியாமல், ஃபுல்ஃபில் செய்ய முடியாமல், அதாவது நான் சொல்லுவது வந்து உடல் ரீதியான விஷயங்கள் மட்டும் இல்லை. சில பெண்கள் என்ன நினைப்பாங்க, யார் என்ன இருந்தாலும் சரி என் கணவன் என் கூடவே இருக்கணும். மேபி அவருடைய ப்ரொஃபஷனே அவருக்கு எதிரியாக இருந்திருக்கலாம். அவருடைய திருமண வாழ்க்கையில் உலகம் ஃபுல்லாக வந்து அவர் ஃபேமஸுங்க. எல்லா இடத்துக்கும் போகிறார், எல்லா நாட்டுக்கும் போகிறாரு. இசையில் வந்து இசை கடலில் இருக்கார் அவர். இசை கடலில் அவர் தான் ராஜா இசை உலகத்தில். ஆனால் மனைவி எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் செய்ய முடியல. மேபி இருக்கலாம். நம்ம வந்து அவர் அதை குற்றச்சாட்டுன்னு சொல்லிட முடியாது. அது என்ன எதிர்பார்ப்புன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம அந்த பர்சனலில் போக வேண்டாம். பொதுவாக எல்லா கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கிறது தான் இவருக்கு மத்தியிலையும் இருந்திருக்கு. மேபி எனக்கும் அந்த அவங்க குடும்ப பேக்ரவுண்டும் எனக்கு அதிகமாக தெரியாது. கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாமல் நம்ம சொன்னோம் அப்படின்னா பொது தளத்தில் அது தவறாக போகும். அப்படி சொல்லவும் கூடாது. பொதுவாக எல்லா மனிதர்கள் மத்தியில் நடக்கிற மாதிரி தான் இவங்களுக்கும் நடக்குது. பெண் அவங்களுக்கு உரிமை இருக்குது. சில பேர் சொல்லலாம் பெண்களுக்கு என்னங்க உரிமை இருக்குது. எஸ், ஷரியத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் கணவனோட வாழ விருப்பம் இல்லை, சில நியாயமான சில அர்த்தமுள்ள காரணங்களுக்காக வெளியேற விரும்பினால் கணவன் அவரை தடுக்கக்கூடாது. சும்மா இல்லை சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன், எனக்கு வேண்டாம், உறவு முறிச்சிடு அப்படிலாம் சொல்லிவிட முடியாது. சரியான காரணங்கள் கொடுக்கணும். அது நியாயமாக இருக்கணும். சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாங்க, தப்பு இல்லை. ஆனால் அதை வந்து தெளிவுபடுத்தணும். இது வந்து அவருடைய டைவர்ஸாக, செப்பரேஷனா, இல்லை இனிஷியல் ஸ்டேஜில் இருக்காங்களான்ற எனக்கு தெரியல. ஷரியத் படி, இஸ்லாமிய முறைப்படி அவங்க 2 பேரும் திருமண வாழ்க்கையில் வாழ்ந்திருக்காங்க. இஸ்லாமிய முறைப்படி தான் விவாகரத்தும் பெற வேண்டும். ஸோ செய்திகள் பார்க்கும் பொழுது தெளிவாக என்ன தெரிகிறது என்றால், அவர் விவாகரத்துக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அதை அவருடைய வழக்கறிஞர் மூலமாக தெளிவுபடுத்தி மக்கள் மத்தியில் மக்கள் நோட்டீஸு கொண்டு வந்திருக்காங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து என்பது ஒரு நொடியில் நடப்பதல்ல. அதுக்குன்னு ஒரு குர்ஆன் வந்து ஒரு வழிமுறை காட்டியிருக்கு. ஃபஸ்ட் கணவன் மனைவி 2 பேருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா, ஃபஸ்ட் கணவன் மனைவி 2 பேரும் வந்து ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து ஒருத்தர் அவங்க பிரச்சனை என்னன்றது பேசணும். அதை கணவன் சொல்லி மனைவி கேட்கல அப்படின்னா கணவனுக்கு என்ன உரிமை இருக்குன்னா, ஒரு படுக்கையில் இந்த பக்கம் கணவனும் மறுபக்கம் மனைவியும் திரும்பி படுத்துக்கலாம். அது ஒரு முதல் தண்டனை 2 பேருக்குமே. பெண்களுக்கு, ஆண் பெண்களுக்கு கொடுக்குறதில்ல, பெண் ஆணுக்கும் கொடுக்குறது தான். அது ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ். அதில் வந்து சேர்ந்து வரல அப்படின்னா 2 பேர் என்ன செய்யலாம், வெளியே வந்து இவங்க சார்பாக ஒரு நபர் ஆர்பிட்ரேட்டர், பெண் சார்பாக ஒரு நபர் நியாயமான நபராக இருக்கணும். அந்த 2 நபர்கிட்ட இவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லலாம். அவர்கள் இவங்க 2 பேர் மத்தியில் சமரசம் செய்து வைக்க வேண்டும். அவங்க என்ன இருக்கணும், சமரசம் செய்து எப்படியாவது இணைச்சிடணுன்ற எண்ணத்தில் தான் இருக்கணும். பெண்கிட்ட ஒரே ஒரு 9 விஷயங்கள், 10 விஷயங்கள் 9 விஷயங்கள் குறைபாடு இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயம் இருக்கிறது. அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக வாழுங்கன்னு தான் இறைவன் கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறது கூட என்னென்ன, இஸ்லாமிக் ப்ராஃபிட் ஆஃப் இஸ்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, பெண்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் சரி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 ஆர்பிட்ரேஷன் மத்தியில் உட்காந்து பேசி அவங்க மத்தியில் வந்து அமைஞ்சு வரலை, பிரினோன்ற முடிவுக்கு வராங்க அப்படின்னா, முதல் தலாக் என்ன சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அழகான முறையில் பெண் தூய்மையான கண்டிஷனில் இருக்கணும், மாதவிடாய் இல்லாமல் இருக்கணும். கணவன் பேச்சை தடுக்கலாம். கணவன் வந்து தலாக் சொல்கிறது தடுக்கிறதுக்கு அந்த பெண்களுக்கு உரிமை இருக்குது. ஓடி போய் வாயை அடைச்சிக்கலாம், வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடக்கூடாது அந்த வார்த்தைன்னு வாயை அடைக்கிற அவ்வளோ தூரத்துக்கு பெண்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்கணும். அதை மீறி கூட அவங்க 2 பேர் 2 சாட்சி முன்னாடி ஒரு தலாக் சொல்கிறாருன்னா சொன்ன பிறகு அன்றைக்கு அந்த நொடியிலே வந்து உறவு வந்து முடிகிறது இல்லை. அன்னிலிருந்து அக்கௌண்டபிலிட்டி ஸ்டார்ட். அன்னிலிருந்து 1 மாதம் 30 நாட்கள், 1 மாதவிடாய் லூனார் காலத்தில் இருக்கக்கூடிய 28 நாட்கள், அந்த 1 மாதம் வந்து அந்த பெண் அந்த ஆணுடன் ஒரே வீட்டில் இருக்கணும், ஒரே வீட்டில் ஒரே அறையில் இருக்கணும். இறைவனுடைய கட்டளை இது. இதை தான் குர்ஆனில் தலாக் அஹசன்னு சொல்லக்கூடிய முதல் ஃபார்ம், ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிசொல்யூஷன். இந்த 1 மாத காலம் அவங்க வந்து முழுமையாக அவங்க கூட இருக்கணும். அப்போது இருவர் மத்தியில் இணக்கம் ஏற்பட்டு உறவு ஏற்பட்டு விட்டால் கொடுத்த தலாக் முறிஞ்சிவிடும். இல்லை சரிம்மா நான் உன்னை வந்து தலாக் விட்டுருந்தேன், நான் உன்னை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்,
இனிமேல் இணைஞ்சு வாழலாம் அப்படின்னு சொன்னால் அதுவும் முடிஞ்சிடும். இந்த மாதிரி சில வாய்ப்புகள் வந்து கூட வீட்டுக்குள்ளே இருந்து வழங்குறாங்க. இதுதான் குர்ஆன் சொல்லுது. இது வந்து 30 நாள். தலாக் அஹசன் என்ற விஷயம் சொன்னோம்னா 90 நாள் 3 மாதவிடாய் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. தலாக் ஹசன் ஒன்று இருக்குது, அது 2வது ஃபார்ம். அது என்ன அப்படின்னா 1 மாத காலம் முடிஞ்ச உடனே இல்லை மறுபடியும் அதே மாதிரி தான் பிரச்சனை இருக்குன்னா அதே 2 சாட்சிகளை மறுபடியும் கூப்பிட்டு அழைச்சி நாங்கள் 1 மாதம் கழிச்சிட்டோம் முடியல, நான் 2வது தலாக் கொடுக்குறேன்னு 2வது தலாக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி 1 மாதம் கழிக்க வேண்டும். 2வது தலாக் முடித்த பிறகு இல்லை சேர்ந்து வரல, 3வது தலாக் கொடுத்து 30 நாள் வச்சுட்டு அந்த பெண்ணை அனுப்பிடணும். அதுக்கு மத்தியில் இணைஞ்சிட்டாங்கன்னா இணைவாங்க, இல்லைன்னா தலாக் என்பது முழுமையடைந்து விடும். இதுதான் இஸ்லாமிக் வே ஆஃப் டைவர்ஸ். ஸோ இப்போது நீங்கள் சொல்ல மாதிரி இவங்க துவங்கி இருக்கிறது விவாகரத்துக்கான ஒரு துவக்கம் தான் இது. பெண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நாங்கள் வந்து பிரிஞ்சு போக போகிறோம்னு அறிவிச்சதுனால சட்ட பிரகாரம் இவர்களுக்கு இந்த ஜீவனாம்சம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தள்ளுபடி ஆகுமா, இல்லை முறைப்படி அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இப்போ ஷரியத் படியும் சட்டப்படியும் பெண்ணுக்கு அந்த தலாக்கோ ஹுலாவோ அந்த முறிவு ஏற்பட்டு 90 நாள் வரைக்கும் கம்பல்சரி ஹஸ்பண்ட் உடைய பராமரிப்பில் தான் இருக்கணும், ஜீவனாம்சம் கொடுக்கணும். அந்த பெண்ணை அனுப்புகிற பொழுது சின்ன பின்னமாக்கி ஒன்றும் இல்லாமலாம் அனுப்பக்கூடாது. சிறந்த முறையில் நல்ல முறையில் எந்த ஒரு பழி சொல்லாமல் நல்ல முறையில் அனுப்பி வைக்கிறோம். அவங்களுக்கான பராமரிப்பு தொகை எல்லாம் கொடுத்து அனுப்பணும். இப்போது ஷாபானு வழக்குக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா இந்திய நீதிமன்றங்களில் 125 CRPC அதன்படி வந்து பெண்களுக்கு விவாகரத்துக்கு பெற்ற பிறகு கூட அவங்க ஜீவனாம்சம் கிடைக்கணும்னு சொல்லி பல பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க. சில பெண்கள் இல்லை ஷரியத்தில் அது இல்லை நாங்கள் வாங்கக்கூடாதுன்னு சில பெண்கள் வேண்டான்னு சொல்லிடுறாங்க, கேட்குறதே இல்லை. இதா காலம் அவங்களுடைய உரிமை. இதாக்கு பிறகு பல பெண்கள் வந்து நான் பார்த்துருக்குறேன், பல பெண்கள் வந்து எனக்கு டைவர்ஸுக்கு பிறகு இந்த இதாக்கு பிறகு எனக்கு பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து இல்லை அவரை வந்து ஒரு ஒரு அழுத்தத்தில் ஏற்படுத்தணும், ஒரு அழுத்தம் கொடுக்கணும், அவருக்கு ஒரு ட்ரபிள் கொடுக்கணும். இல்லை சில பெண்கள் உண்மையாகவே சில பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு மறுவாழ்வு இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் பெண்கள் வாங்குறாங்க. இதான்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் அது விரிவாக சொல்ல முடியுங்களா? என்ன நடக்கும், என்ன பண்ணுவாங்க? தலாக் என்பது ஒன் ஃபார்ம் ஆஃப் டைவர்ஸ். அதாவது டைவர்ஸ் இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் 7 விதமான டைவர்ஸஸ் இருக்குது, 7 விதம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா தலாக். தலாக்கில் வந்து மொத்தம் வந்து 2 விதம் 3 விதமாக இருந்தது. அதாவது தலாக் அஹசன் சிங்கிள் ஃபார்ம் ஆஃப் தலாக், தலாக் ஹசன் 3 ஃபார்ம்ஸ், அதாவது 3 தலாக் விடுவது, தலாக் ஹசனில் 1 தலாக் விடுவது, தலாக் அஹசனில் 3 தலாக் விடுவது, தலாக்கே பிதாத் ட்ரிபிள் தலாக்னு இருந்தது. அதுதான் வந்து 22/8/2017 ஆண்டு வந்து உச்சநீதிமன்றம் வந்து தடை செஞ்சிடுச்சு. அது இஸ்லாத்தில் என்றைக்குமே இல்லை, சில நபர்கள் தவறாக பயன்படுத்தி இருந்தது அது வந்து எடுத்துக்காட்டி அது உச்சநீதிமன்றம் தடுத்துடுச்சு. அது ப்ராக்டிஸில் இல்லாமல் இருந்தது தான், சில இடத்துல நடந்துகிட்டு இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. ஸோ இந்த 2 ஃபார்ம் ஆஃப் தலாக் இருக்கு இல்லையா, அந்த தலாக் எப்போ தலாக் டிக்ளேர் பண்ணுறாங்களோ அன்னிலிருந்து 90 நாட்கள். ஒரு இத்தத் என்பது 30 நாள், 3 இத்தத் 3 மாதங்கள் 90 நாள் கணக்கு. இல்லை 3 மென்சுரல் பீரியட், பெண்ணுக்கு வரக்கூடிய இல்னஸ், இல்லை அந்த பெண் வந்து 40 வயது 45 வயது அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்து மென்சுரல் சைக்கிள் வர்றதில்லை, மெனோபாஸ் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு லூனார் மந்த் கணக்கு 3 லூனார் மந்த் படி வந்து 3 மாதம் கழிஞ்ச பிறகு அந்த இத்தா என்பது முடிந்துவிடும். இதுதான் இத்தத். அந்த இத்தத் காலத்தில் பெண் எங்கே இருக்கணும்? கணவனோட தான் வீட்டில் இருக்கணும், கணவனோட தான் இருக்கணும், கணவன் தான் அவருக்கு உணவு வழங்கணும், எல்லாமே வந்து கணவன் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். சில காரணத்துக்காக வீட்டில் இருக்க முடியல, வேறு இடத்துல இருக்காங்க, அந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அந்நிய ஆண்களோட பழக்கம் ஏற்படுத்தக்கூடாது, எமோஷ்னலி அவங்ககிட்ட பேசக்கூடாது. ஏன்னா அவங்க மனசில் வந்து அவங்க வந்து ஒரு அஃபேரை உருவாக்கி அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி கணவனுக்கு நிகராக நடந்துடக்கூடாது. எதுக்காகன்னா அந்த 90 நாட்களில் பெண்ணுக்கோ ஆணுக்கோ மனமாற்றம் ஏற்பட்டு 2 பேரும் மறுபடியும் உறவுல வந்துடலாம். அடிமைத்தனம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யுத்தத்தின்றது எந்த அடிமைத்தனமும் இல்லை. அவங்க நினச்சா இல்லை வேலைக்கு போகணுன்ற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறாங்க, அவங்க சம்பாரிச்சு தான் ஆகணும் அப்படின்னா அவங்க பகல் நேரத்தில் போய் பகல் நேரத்தில் வந்துடலாம், எங்கேயும் தங்கக்கூடாது. அலங்கரிச்சுக்கிட்டு பெரிய லெவலில் போய் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு மற்ற ஆண்களோட சேர்ந்துட்டு என்ன அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது, எப்பயுமே ஈடுபடக்கூடாது. குறிப்பாக இந்த இத்தா காலம் என்பது அதை தவிர்த்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எப்படி நம்ம நோன்பு காலத்தில் வந்து நோன்பு வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக இருக்கிறோமோ அந்த மாதிரி இத்தா காலத்துலேயும் அவங்க பாதுகாப்பாக இருக்கணும். ஏனென்றால் அந்த 3 மாத காலத்தில் அவங்க கர்ப்பம் அடைந்து விட்டால்
அதுக்கு யார் பொறுப்பு? அந்த மென்சுரல் சைக்கிள் வரன்னு ஏன் வந்து அது வச்சுருக்காங்க அப்படின்னா, மேபி கணவன் மனைவி இணைஞ்சிருக்கலாம், கரு உருவாகி இருக்கலாம், இவர் தலாக் கொடுத்துருவார், 1 மாதத்துக்கு பிறகு அது 2 மாதத்துக்கு பிறகு அந்த கரு உருவாகிடும். அதுக்கு யார் பதில் சொல்கிறது? ஸோ அந்த மாதிரி ஏற்பட்டு விட்டால் இத்தா காலம் என்பது குழந்தை பிறக்கும் முறை நீடிக்கப்படும். 2 பேரும் பிரிகிறாங்க, 1 மாதத்துக்கு அது கணக்கு ஸ்டார்ட் ஆகுது, 1 மாதம் 1.5 மாதத்தில் அவங்க கர்ப்பம் அடைஞ்சிடுறாங்க. அது காரணம் யார்? விட்ட கணவர் தான். ஸோ அந்த 3 மாதம் இத்தா காலம் என்பது குழந்தை பிறக்கும் வரை இத்தா காலம்தான். உடல் ரீதியாக சந்திப்பு ஏற்படுத்தி விட்டால் அவங்க உடலில் அந்த ஆணுடைய டிஎன்ஏ 4 மாதம் 10 நாள் வரைக்கும் எப்படி இருக்குமா? ஸோ சயின்டிஃபிக்காக ஒன்று இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஸோ குரானில் வந்து இதற்கான தெளிவை ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போது வந்து ஏன் வந்து டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் மட்டும் 3 மாதம் வச்சுருக்காங்க? ஏன் என்றால் 3 மாத காலத்திற்குள் அந்த பெண் கர்ப்பிணியாக இருப்பா என்பது தெரிந்துவிடும். அதுக்கு ஒரு கோல் தான், அதுக்கு ஒரு அளவுகோல் தான் வந்து 3 மாதம் வச்சுருக்காங்க. இது சயின்டிஃபிக்காக நம்ம என்ன சொன்னாலும் சயின்டிஃபிக்காக இந்த டிஎன்ஏ பிரிண்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து உடல் ரீதியாக இப்போ நம்ம சொல்கிறோம் சார், பெண்களில் வந்து ஒரு விவாகரத்து ஏற்படும் பொழுது பெண்கள் மனசில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கு இல்லையா, எக்கச்சக்கமான பாதிப்பு. ஏனென்றால் ஒரு பெண் வளர்ந்து பருவமடைந்து ஒரு நபருடன் மனதால் அவரை விரும்பி திருமண உறவில் இணைந்து அவர்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்டு, சரிங்களா, இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. சடனாக வந்து ஆளை மாற்றுன்னா அது எப்படி முடியும்? இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போ நம்ம வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோம், டக்குன்னு நாய்க்குட்டிக்கு எதுவும் ஆயிடுச்சு, நம்மளால் சாப்பிட முடியுதா? எந்த நாயை பார்த்தாலும் அதே சிந்தனையாக இருக்கும். சாதாரண நாய்க்கே அது இப்படி நடக்குது. ஏன் நாய் கூட ஒரு உயிர் தான், மதிக்கணும், கண்டிப்பாக மதிக்கணும். ஏன் வண்டி வச்சுருக்கிறோம், வண்டியை வந்து காணாமல் போச்சு, ஏதோ ஒன்று நடக்குது. ஆமாம், அது உயிரற்ற ஒரு பொருளாக இருந்தாலும் மனசு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு பெண் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார், தொலைஞ்சிடுச்சு, அதை மறக்கிறதுக்கு சில நாட்கள் ஆகும்ல. ஸோ ஒரு பெண் வந்து இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், இவ்வளோ விஷயங்கள்லாம் மாறி வரும்பொழுது அதை பொறுத்து கொள்வதற்கு குறைஞ்சது ஒரு 3 மாத காலம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதாவது டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ், இஸ்லாமில் வந்து டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் மொத்தம் 7 விதமாக இருக்குது. அதை 4 முறை வந்து ப்ராக்டிஸில் இருக்குது. இப்போது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தலாக்கில் வந்து 2 விதமான தலாக் இருக்குது. நான் அது சொன்ன மாதிரி முறை. 2வது வந்து ஹுலா என்பது என்ன என்றால், மனைவி தன் கணவனோட வாழ விரும்பவில்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக, உதாரணத்துக்கு கணவன் ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கார், பார்க்கவே சகிக்கலை, பார்பாரிக்காக இருக்கார், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த மாதிரி இருக்குது, வாழ விருப்பம் இல்லைன்னா ஓப்பனாக சொல்லலாம். அது நியாயமான விஷயமா இருந்துச்சு அப்படின்னா கணவன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு வழிகாட்டுதல் உண்டு. மனைவி தான் பெற்ற மகரை திருப்பி கொடுக்க வேண்டும். கணவன் கேட்டால், கணவன் கேட்கல அப்படின்னா விட்டுடலாம், நிபந்தனை இல்லை கம்பல்சரிக்குன்னா அது கொடுக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அதில் சொல்லியிருக்கு. 1. 2வது, அதுலேயும் பெண்ணுக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த கணவன் வந்து பாதிப்புக்கான காம்பன்சேஷன் கொடுக்கணும் பெண்ணுக்கு. இது வந்து ஹுலா. இன்னொன்று இருக்குது முறை, அது முபாரத் என்பது மியூச்சுவல் டைவர்ஸ். மியூச்சுவல் டைவர்ஸ் என்பது என்ன என்றால், கணவன் மனைவி 2 பேருக்குமே ஒரு போராட்டமாக இருக்குது வாழ்க்கை ஃபுல்லாக, கொஞ்சமே புரிதல் வரல. அது 2 வருஷத்தில் நடக்கலாம், 2 நாளில் நடக்கலாம், 20 வருஷத்தில் நடக்கலாம், 28 வருஷத்தில் நடக்கலாம், 30 வருஷத்தில் கூட நடக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அழகான முறையில் 2 பேரும் உட்காந்து பேசி அமைக்கபுளாக, சரி பிறகு நீங்கள் பார்த்துக்குங்க, குழந்தைங்கள்லாம் பெரியவங்க ஆகிட்டாங்க, குழந்தைங்க என்ன முடிவு போட்டாங்களோ, யாரோட இருக்கிறாங்களோ அவங்க இருந்துட்டு போட்டோம், அவர்கள் குழந்தைகள் அவங்களுடைய கடமையை அவங்க செய்யட்டும், கணவன் மனைவின்ற ஸ்டேட்டஸில் வேண்டாம். ஸோ என்னால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நான் உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுக்குறேன், இதை நீங்கள் வச்சுக்கிங்க. அதை ஜீவனாம்சமாக நினச்சாலும் சரி, அலிமோனி ஒரு டைம் செட்டில்மெண்ட்டாக நினச்சாலும் சரி, என்ன நினச்சாலும் சரி, இவர் கொடுப்பது. ஸோ இது வந்து ஒரு அழகான முறையாக இருக்குது. ஸோ இது முபாரத். இதுக்கு வந்து ப்ராசஸ் கோட் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட் கவுன்சிலிங், கன்சிலியேஷன், மீடியேஷன், இதிலேயே வந்து 2 பேருமே ஒரு முடிவு வந்துடுவாங்க. எப்படி திருமணம் என்பது இஸ்லாமிய முறையில் திருமணம் என்பது ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம். முறிவு ஏற்படுது அப்படின்னா 2 பேருக்கும் முடியல அப்படின்றபோது அதே கான்ட்ராக்ட் மூலமாக வெளியே வந்துடலாம். எப்படி நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அது ஒப்புதல் வரல, பிரச்சனை ஆகுது, அதே இன்னொரு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறோம், நாங்கள் இதை கேன்சல் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் திருமண உறவு கூட. இது அழகான முறையில் தான் இவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த தம்பதிகளை வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல், என்ன பெரிய லெவலில் அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அசிங்கப்பட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லாத கண்ணியமான முறையில், இஸ்லாம் காட்டக்கூடிய கண்ணியமான முறையில் எல்லாரையும் அவங்கவுங்க குழந்தைகளை, எல்லாமே மேஜர் பசங்க தான், யாரும் மைனர் பசங்க இல்லை, எல்லாமே செட்டில் பண்ணிவிட்டு வெளிப்படையாக வெளியே வராங்க. ஸோ இது கூட நான் என்ன சொல்லுவேன்னா, இது நல்ல ஒரு தீர்வு. எதுக்காக நான் சொல்லுவேன், இது நல்லதுன்னு ஏன் சொல்ல மாட்டேன் சார், இந்த அப்ரோச்
எதுக்காக சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ஆய்வு நடந்துகிட்ருக்கு. அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, 100 திருமணங்களில் 10லேருந்து 15 திருமணங்கள் டோட்டலி கொலாப், அவங்க டைவர்ஸ் தான் ஆகணும். 20 முதல் 30% திருமணங்கள் தே ஆர் செப்பரேட்டட். கணவன் எங்கேயோ மனைவி எங்கேயோ, கணவன் இந்த தெருவில் மனைவி அந்த தெருவில், அம்மா வீட்டுக்கு போனால் திரும்பி வரல. இந்த மாதிரி செப்பரேட்டட் ஃபேமிலி எத்தனையோ பேர் இருக்காங்க. என்சிஆர்பி ரிப்போர்ட் லாஸ்ட் இயர் வந்து ரிப்போர்ட் காட்டுது, பல தம்பதிகள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உடல் உறவு செய்கிறாங்களாம். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. 10% 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த மாதிரி எல்லாம் அதுக்கான காரணம் தே ஆர் செப்பரேட்டட்ஸ். பேருக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸுக்காக வேண்டி கணவன் மனைவி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதுக்கு மத்தியில் இவங்க வெளிப்படையாக வந்து நல்ல முறையில் பிரிவது என்பது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை. இதை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் இந்த மெத்தட் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து ப்ராப்பர் மெத்தட்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ வந்து முறைப்பிரகாரம் வந்து தன்னுடைய பிரிவை வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அறிவிச்சிருக்காங்கன்னா அந்த அறிவிப்பானது துவக்கம் தான், கம்ப்ளீட் ஆகலை இன்னும். மேபி அதுக்கு மத்தியில் மனமாற்றம் ஏற்பட்டு இறைவன் நாடினால் அவங்க 2 பேரும் இணைஞ்சு வாழலாம். இஸ்லாமிய நடைமுறை இந்த விவாகரத்து, இந்த தலாக்குன்னு சொல்றக்கூடிய அந்த விவாகரத்து முறை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்ற ஒரு கேள்விக்குறி வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் கொடுத்த அந்த ஒரு விளக்கம் போதுமானதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். மிக்க நன்றி சார், எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.